CSEET accountsல non-profit organization NPO ரொம்ப வித்தியாசமா இருக்கா? Yes, let's break it down into a simple concept. Non-profit organizationனாலே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பேசிக் அக்கவுண்ட் என்னது அப்படின்னா subscription account. The subscription account na enna? Subscription is the source of income for any NPO. Like members on this, they will pay subscription year on year. So this is a source of income for any account. அப்போ நம்ம என்னோட கோல் என்ன அப்படின்னா I should open a ledger for this subscription account. இப்போ asset account, liability account, income, expense இப்படி இருக்கும்போது இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட்டுக்கு இங்கே வரும், க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே வரும், இங்கே ஓப்பனிங் இங்கே க்ளோசிங். லைபிலிட்டிக்கு there is no opening or closing, there is no opening or closing in income and expense account. அப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீயிங் இன்கம் இது வந்து எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும்? இங்கே தான் ஃபாலோ ஆகும். ஸோ ஐ எம் ஓப்பனிங் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட். ஐ வில் நாட் ஹாவ் எனி ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் பேலன்ஸ். பட் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் புக்கில் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா ரீசன் when an income gets converted to an asset or liability, I will have opening and closing. அப்போ இங்கே என்னன்னா subscription received in advance is going to be a liability. Advance. அதே subscription outstanding is going to be an asset. Outstanding. இது வந்து opening, closing. இப்போ நெக்ஸ்ட் P&L அக்கௌண்ட்லேருந்து எந்த சைடில் வரும்? இப்போ P&L பொறுத்த வரைக்கும் இன்கம் இந்த சைடில் வரும் பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே டு P&L. அப்போ ஆப்போசிட் சைடில் பை கேஷ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட். பட் இங்கே இந்த ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு பதிலாக NPOனா instead of P&L we will be using income and expenditure account, and instead of cash we will be using receipt and payment account. So this is all about subscription account. Thank you.